அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் 3ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அந்த ஜாதகருடைய நிலைகள் என்ன என்பதை பார்த்து விடுவோமா? லக்னம் 1ஆம் இடம், அதுக்கு அடுத்து 2 3ஆம் அதிபதி, 3க்கு அடுத்து 4, 4க்கு அடுத்து 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல அந்த 3ஆம் அதிபதி இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், அந்த ஜாதகருடைய தன்மைகள் என்ன? பொதுவா 5ஆம் இடம்னாலே அது எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த மூலையில பிறந்த ஜாதகமா இருந்தாலும் சரி, அந்த 5ஆம் இடம் ஜாதகருக்கு பெரும்பாலும் நன்மைகளையே செய்யும். நன்மை செய்வதற்காக படைக்கப்பட்டது 1, 5, 9 எல்லா ஜாதகத்திலும். அதே நேரத்துல நன்மை மட்டுமே செய்யக்கூடிய அமைப்பாக 1, 5, 9 இருந்தாலும் அது கெடுதல்களையும் செய்யும். எந்த ஒரு பாவகமும் எந்த ஒரு கிரகமும் நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய கிரகமாக இருக்காது, தீமையை மட்டுமே செய்யக்கூடிய கிரகமா இருக்காது. இதுல குறிப்பா 1, 5, 9 ஜாதகருக்கு நன்மை மட்டுமே பெரும்பாலும் செய்வது என்றுதான் எடுத்துக்கணும். ஏன்னா அதே தசை அவயோகமா அந்த ஒரு கெடுதலை செய்யக்கூடிய தசையாக இருந்தால் அந்த தசையோடு சேர்ந்து இந்த யோகாதிபதி என்று சொல்லப்படுகிற 1, 5, 9 என்று சொல்லப்படுவது யோகாதிபதியே கெடுதல்களையும் செய்வார்கள். 2 ஆதிபத்தி வாங்கியிருந்தா அதுல குறிப்பெடுத்துக்கணும். அப்படி பெரும்பாலும் சூரியன் சந்திரன் தவிர எல்லாமே 2 ஆதிபத்தி தான். அப்ப அதுல எந்த ஒரு ஜாதகருக்கும் நன்மை செய்வதற்காக, தசைன்னா அது நன்மை தான் செய்யும். அதுல 2 ஆதிபத்தியம் இருந்தா 2 சேர்ந்து கிடைக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்காங்க. 5, 8, 6, 5 இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா 2 சேர்ந்து தான் கிடைக்கும். நன்மை தீமை 2 சேர்ந்து தான் கிடைக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் அது 5 என்றால் நன்மை செய்ய கடவுளால் படைக்கப்பட்டது. ஏற்றபடி புத்தி வருகிற போது அதில் நன்மையும் இருக்கும், பெரும்பாலும் தீமையும் இருக்கும், கடுமையாக கூட இருக்கும். சரிங்களா? சரி, அப்படிப்பட்ட ஒரு திரிகோணஸ்தானம், ஒரு அதாவது ஒரு ஒரு நல்ல யோகமான ஸ்தானம் 1, 5, 9 திரிகோணம் யோகமான ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 5ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்? ஜாதகருடைய வாழ்க்கையினுடைய அமைப்பு என்ன? பொதுவா எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு ஜாதகருக்கும் புகழை குறிக்கிற இடங்கள் என்றால் 3, 5, 9, 10. எந்த வகையில புகழ் அடைய போகிறார்கள் என்பது மற்ற லக்னமும் மற்ற ஜாதக அமைப்பு தீர்மானிக்கும். எல்லாத்துக்கும் பொதுவா லக்ன ஸ்டெடி, அதை வச்சுதான் மற்ற எல்லாமே. இதுல புகழை தரக்கூடிய பாவகங்கள் என்றால் 3, 5, 9, 10. இது 3க்கு தனியான பேரே கீர்த்திஸ்தானம் தான், புகழ் ஸ்தானம் தான். அப்படிப்பட்ட புகழை குறிக்கக்கூடிய ஒரு எந்த ஜாதகமா இருந்தாலும் புகழ் ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புகழ் ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் 5 இன்னொரு புகழ் ஸ்தானம். அப்ப அந்த ஜாதகருடைய புகழுக்கு நாம் என்ன ஒண்ணு சொல்ல வேண்டியது, நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது ஒரு புகழ் ஸ்தானம், இது ஒரு புகழ் ஸ்தானாதிபதி. அந்த ஸ்தானத்தில் உட்காருகிற போது ஜாதகர் சிறந்த புகழடையக்கூடியவராக இருப்பார். எந்த அளவிற்கு என்பது 5ஆம் இடத்தினுடைய அதிபதியினுடைய வலுவை பொறுத்து, லக்னாதிபதி வலுவை பொறுத்து அவர் புகழடையக்கூடிய வைப்பு. ஆனா பொதுவா நம்ம ஒரு மனுஷன் பிறந்து வாழ்றதுனாலே இருக்கிற ஊருக்குள்ளேயாவது ஒரு அளவுக்கு ஒரு 10 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்றது ஒரு நல்ல வாழ்க்கை. இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்களாவது பரவாயில்ல, நல்ல மனுஷரப்பா என்று ஒரு 4 பேர் பாராட்டக்கூடிய தக்க அளவில் வாழ்றதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கை ஊருக்குள்ளேயாவது. ஆனா இந்த 3வது 5ல் இருக்கிற போது எந்த அளவுக்கு ஊருக்குள்ளையா அல்லது 1000 பேரா, 10,000 பேரா, 1,00,000 பேரா, பெரிய நாடு போற்றக்கூடிய போட, அதெல்லாம் அவங்க ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதக தீர்மானிக்கும். சரி, எந்த வகைகளில் புகழடைவார்? இன்னொன்னு, லட்சியத்தை நிறைவேறணும்னா நிறைவேற்றக்கூடிய இடம் அது 5ஆம் இடம். எந்த ஜாதகமா இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும். யாரா இருந்தாலும் ஏதாவது ஒரு பணம் சம்பாதிக்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு நல்ல பெரிய நல்ல கார் வாங்கணும், அல்லது மனசு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை அமையணும், நல்ல கணவன் நல்ல மனைவி அமையணும், இப்படி ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கும். அல்லது நிறைய கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கு போயிட்டு வர வாழ்க்கையில போகாத கோயில் இருக்கக்கூடாதா, ஏதாவது ஒரு ஒரு குறிக்கோள் இருக்குது. அந்த லட்சியம் நிறைவேறணும்னா அதுக்கு 5ஆம் இடம் கெடாம இருக்கு. எந்த அளவிற்கு 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் புகழடைவார், லட்சியத்துல வெற்றி அடைவார்கள். அது எந்த லட்சியமா இருந்தாச்சு, ஒரு 10, 20 வீடு கட்டி வாடகை கூடணுண்டாங்கிற ஒரு லட்சியம் இருக்கலாம். இது அதுக்கு அந்த எண்ணங்களை அந்த ஜாதகம் ஏற்படுத்தும், கிரகங்கள்தான் ஏற்படுத்தும், அந்த அமைப்பு அதில் இருக்கும்.
அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன குறிக்கோள், அவர்களுக்கு என்ன ஆசை, என்ன லட்சியங்கிறத அந்த ஜாதகம் சொல்லும். ஆனா ஒரு 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 அரசியல்ல ஒரு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னு வைங்க. எண்ணத்தை குறுக்கும், ஜாதகம் கொடுக்கும். அது நடக்குமா, அந்த லட்சியத்துல அவர் ஜெயிப்பாராங்கிறத 5ஆம் இடம் தீர்மானிக்கும். அந்த லட்சிய எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருக்கும். அந்த ஜாதகத்தில் இருக்கும். நான் ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலை கட்டி ஒரு முதலாளி ஆகணுங்கிற எண்ணத்தை அந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்பு கொடுக்கும். 10ஆம் இடம் வலுவா இருந்து, சூரியன் வலுவா இருந்தா அரசியலுக்கும் கொடுக்கும், தொழிலுக்கும் கொடுக்கும், முதலாளியாகிறதுக்கு கொடுக்கும். ஆனால் அது எந்த அளவிற்கு அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை அந்த 5ஆம் இடம் சிறப்பா இருக்கிற வகையில அவர்கள் அந்த லட்சியத்தில் வெற்றி பெறுவார்கள் என்பது ஜோதிடத்தினுடைய அமைப்பு விதி. அப்போ 3ஆம் அதிபதி 5ல இருக்கிற போது அவர்களுக்கு என்ன லட்சியம் ஏற்படும் என்பதை அந்த ஜாதகம் தீர்மானிக்கும். ஜாதகம் சொல்லும். அதுலேயும் 3 முயற்சி ஸ்தானம். ஜாதகத்துல 3ஆம் முயற்சின்னா அது 3ஆம் இடம். செயல் ஆற்றல்னா 3ஆம் இடம். எந்த ஒண்ணுலையும் அவனுடைய செயல் திறன் எப்படி இருக்கும், 3ஆம் இடத்தை 3ஆம் அதிபதி பார்க்கும். திருமண பொருத்தத்துக்கே முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய பாவங்கள்ல 3ஆம் பாவம் ஒண்ணு. அதுதான் பேசிக், அடிப்படையே. ஆண்மை சக்தி, பெண்மை சக்தி என்று சொல்லக்கூடிய ஸ்தானம். அதுவும் குறிப்பா ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அது வீரிய ஸ்தானம் என்று குறிக்கப்படுகிறது. அதனால 3ஆம் இடங்கிறது ஒரு செயல் ஆற்றல். ஒருத்தனுடைய செயலாற்றல் எப்படி இருக்கும், ஒருவனுடைய முயற்சி எப்படி இருக்கும், அந்த 3ஆம் அதிபதி தான் சொல்லுவார். அப்படி முயற்சிக்கு காரணகர்த்தாவான, செயலாற்றலுக்கு காரணகர்த்தாவான 3ஆம் அதிபதி 5லே அமர்கிற போது 5ல தான் புகழுக்குண்டான எல்லாமே கொட்டி கிடக்குது. 9, 10 இருக்குது. ஆனா முக்கியமா 5ல கொட்டி எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. அரசியலா 5ல் இருக்கு. கலை, எல்லா கலைகளும் 5ல் இருக்கு. விளையாட்டா 5ல் இருக்கு. ஆன்மீகமா 5ல் இருக்கு. எல்லாம் டோட்டலா. அப்ப அவங்களுக்கு எந்த துறையில் அவங்க வெற்றி பெறுவார்கள், எந்த துறையில் புகழடைவார்கள், எந்த துறையில் அவர்களுடைய லட்சியம் வெற்றி அடையும், அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். செவ்வாய் நல்லா வலுவா இருக்கிறாரா, விளையாட்டுல பள்ளிக்கூடத்துல இருந்தே விளையாட்டுலயும் ஈடுபாடு விளையாட்டு துறையிலேயே நல்ல லெவலுக்கு போறது, எந்த லெவலுக்கு போவாங்க வருவாங்கிறதுல லக்ன தசாப்தி முடிவு. செவ்வாய் நல்லா இருக்கிறாரா, அந்த மாதிரி அமையும். சுக்கரன் நல்லா இருக்கிறாரா, கலை, எத்தனை கலை, கலையில நாடகம், நடிப்பு, நடனம், பாட்டு, கலையில எத்தனை கலை இருக்கு, நாட்டியம், கீட்டி, எல்லாம் சினிமாவில் இருக்கிற சினிமாவாகட்டும், தொலைக்காட்சி ஆகட்டும், கலை. ஒரு தெரு நாடகம் போடுறாங்கல்ல, அதுவும் எல்லாம் கலைகள் தான். நாடகம், நடிப்பு, நடனம், பாட்டு, கூத்து எல்லாம் அந்த கலைகளுக்குள்ள வந்து. அப்ப அதுல எதுல வர்றாங்க, அதை அந்த தனிப்பட்ட ஜாதகம் தீர்மானிக்கும். அவருக்கு அந்த உணர்வுகளை சந்திர பகவான் கொடுப்பார், அந்த எண்ணங்களை கொடுப்பார். இப்போ புதனா ஜோதிட கலை, ஜோதிடம் அந்த 5க்குள்ளதான் இருக்கு. ஜோதிடத்துல சிறப்பா வருவாங்க. பேச்சு கலையா புதன் நல்லா இருக்கணும். புதன் நல்லா இருந்தா ஜோதிடத்திலையும் வருவாங்க, பேச்சு கலையிலும் வருவாங்க. புதன் சுக்கரன் 2 பேருமே வலுவா இருந்தா நடிப்பு துறையில் வருவாங்க. புதன் நல்ல வலுவா இருந்தாருன்னா எழுத்து துறையில் வருவாங்க. அது 3ஆம் இடம் எழுத்தையும் குறிக்கும். 3வது 5லே உட்காரும் போது எழுத்து துறையில வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்போ ஒண்ணுல மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ அரசியல வர்றாங்களா, அரசாங்கத்துல நல்ல பதவிக்கு புகழடைகிறாங்களா, அது சூரியனுடைய வலுவை பொறுத்து இருக்கும். ஆன்மீகத்துல நல்ல புகழடைஞ்சு வர்றாங்களா, அது குருவுடைய வலுவை பொறுத்து, அதோட சனி கேதுவையும் பார்த்துக்கணும். இவர்களை பொறுத்து ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு இருப்பார்கள், குரு, சனி, கேது இவர்களை பொறுத்து. இப்படி அவர்கள் என்ன குறிக்கோளை ஏந்துகிறார்கள் என்பது ஜாதக தீர்மானம். இதுல எந்த கிரகம் வலுவா இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய எண்ணங்கள் அந்த ஜாதகர்கிட்ட மேலோங்கி இருக்கு. அதை நோக்கித்தான் பயணம் பண்ணுவாங்க, அதை நோக்கி பயணம் பண்ணுவாங்க. இங்க எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லிடுறேன். எனக்கு லக்னத்துக்கு பகைவர்தான் சூரியன், 3ல உச்சம், நான் அரசியல் இருக்கிறேன். அதனுடைய எண்ணங்கள் இருந்து சின்ன 10 வயசுல இருந்து செயல்பாட்டு இருக்கிறேன். அப்போ அந்த அந்த எனக்கு ஆகாத பகை கிரகம். ஆனாலும் அவர் உச்சம், எனக்கு அந்த எண்ணங்கள், அதனுடைய செயல்பாடுகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதான் அந்த எந்த கிரகம் வலுவா இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய எண்ணங்கள், அந்த குறிக்கோள்கள், செயல்கள் அமைஞ்சிருக்கு. அப்ப அவருடைய 3ஆம் அதிபதி 5ல இருக்கிற போது 3ஆம் அதிபதி யார் என்பதை பொறுத்தும் அவருக்கு அந்த 3ஆம் அதிபதியினுடைய அமைப்புக்கும் ஏற்படலாம். அந்த எண்ணங்கள், அந்த 3ஆம் அதிபதி சார்ந்த குறிக்கோள், லட்சியம் அந்த ஜாதகருக்கு ஏற்படலாம். அல்லது 5ல இருக்கிற அமைப்புகளின் மூலமாகவும் ஏற்படலாம்.
அல்லது 5ஆம் அதிபதியினுடைய அமைப்பின் மூலமாகவும் ஏற்படலாம். அல்லது இதையெல்லாம் விட இவர்களை 3 விட 5 விட நல்லா சூரியன் வலுவா இருக்கிறாரா? அல்லது குரு வலுவா இருக்கிறாரா? சுக்கிரன் வலுவா இருக்கிறாரா? செவ்வாய் வலுவா இருக்கிறாரா? புதன் வலுவா இருக்கிறாரா? அந்த துறைகளில் என்ன தசா புத்தி அவர்களுக்கு அமைகிறது? அந்த வலுவான எந்த கிரகம் வலுவோ, அந்த வலுவுக்கேற்ப அந்த பருவத்தில் என்ன தசா புத்தி அமைகிறதோ, அந்த அமைப்பை பொறுத்து அவர்கள் அந்த துறைகளில் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள், புகழடைவார்கள். 3, 5 இருக்கிறாங்க. புகழும் உண்டு, வெற்றியும் உண்டு. லக்னாதிபதியினுடைய லக்னத்தினுடைய வலுவை பொறுத்து கட்டாயமாக அவர்கள் அந்த துறையில் புகழையும் வெற்றியும் அடைவார்கள். அப்புறம் சொத்து யோகம் உண்டு. பூர்வீ சொத்தை குடிக்கு 5ஆம் இடம். ஆனா புதிய சொத்தும் வாங்கக்கூடிய அமைப்பும் யோகமும் அந்த 3ஆம் அதிபதி 5லே இருக்கிற ஜாதகர்களுக்கு அமையும். நல்ல வருமானம் வரும். அருமையான வருமானம் வரும். எல்லாத்தையும் நல்லா பழகுவாங்க. அன்பா, பிரியமா, ஒரு நேசமா, ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்புறம் முக்கியமானது ஒண்ணு. இது எல்லாத்தோட மனிதனுடைய முக்கியமான ஒண்ணு இருக்கு. அது அது பார்க்காதவர்கள், அதன் மீது ஒரு எண்ணம் செல்லாதவர்கள் இந்த உலகத்துல மனிதர்களாக பிறந்திருக்கவே மாட்டார்கள். சரிங்களா? என்ன? காதல். அது கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும். ம். மத்தவங்களை விட நம்ப இருக்கும் காதல் உணர்வு. ஏன்னா 3 ஆண்மை சக்தி, பெண்மை சக்தி என்று சொல்லப்படக்கூடிய வீரிய ஸ்தானம். 5 காதல் ஸ்தானம். இவரு போய் அங்க உட்கார்ந்துட்டா, அடா 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 நல்லா மழை காலத்துல கொட்டி பொங்கி பெருகி ரோடு தெரு பூரா தண்ணி, ஏரி, குளம், குட்டை எல்லாம் நம்பி நிறைஞ்சு வழிகிறதல்லவா, நிறைந்து பொங்கி வழிகிறதல்லவா, டேமுகள் எல்லாம் கட்டுப்படுத்த முடியாம டேமை திறந்து விட்டு நல்லா அப்படி வெள்ளம் சீறி பாய்கிறது அல்லவா, அப்படி பொங்கி பிரவாகம் எடுக்கிற காதல் உள்ளவர்களாக இந்த 3ஆம் அதிபதி 5லே இருப்பார்கள். அது அவர்களை சொல்லி என்ன குறை? கடவுள் படைப்பு. அவர்களுக்கு அப்படி ஒரு 3ஆம் அதிபதி 5ல் இருப்பதன் மூலமாக இந்த உலகத்தில் வேண்டான்னு சொல்லாத மனிதர்களே இல்லை என்கிற அளவிற்கு எல்லோராலும் ஈர்க்கப்படக்கூடிய காதல் மழை அவர்கள் மீது பொழிந்து தள்ளுகிறது. தேன் மழை பொழிந்து தள்ளுகிறது. அதனால் அவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய எண்ணங்களில் காதல் வானில் அற்புதமாக சிறகடித்து பறப்பார்கள் என்று கூறி, அடுத்த காணொளியில் 3ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன், அந்த ஜாதகருடைய நிலைகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் என்று கூறி, மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று அன்பு வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.